வாழ்ந்தாக வேண்டும். என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் அடிமைகள். உங்களோடு பிறந்ததால் நானும் அடிமை. நாம் அடிமை என்றால் நம் இனம் அடிமை, அடிமைப்பட்டு பல ஆண்டுகளாக கிடக்கிறது. அடிமை என்று எப்படி சொல்கிறாய் என்றால், ஒருவன் தன் தாய் நிலத்திலேயே தன் தாய்மொழியில் கல்வி கற்க முடியாது என்ற நிலை இருக்குமானால் அவன் உலகத்தில் மிக மிக கீழான அடிமை. அப்படியே கல்வி கற்றாலும் அவனுக்கு வேலை வாய்ப்பில் இடம் இருக்காது என்ற நிலை இருக்குமானால் இன்னும் கேவலமான அடிமை. தன் தாய்மொழியை பேசுவது, எழுதுவது, படிப்பதெல்லாம் இழிவு என்று அவனே கருதுவானானால் உலகத்தில் அவனை விட கேவலமான அடிமை எவனும் இல்லை. இந்த நிலையில் தள்ளப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு இனம். இத்தனை மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது எல்லா நிலங்களிலும் அவரவர் உரிமையை பாதுகாத்து அவரவர் அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டு வாழ்கிற போது தமிழ் இனம் மட்டும் தன் தாய் நிலத்தில் தன் அரசியல் அதிகாரத்தையும் வலிமையையும் அதிகாரத்தையும் இழந்துவிட்டு தன் நிலத்திலேயே அடிமைப்பட்டு தாழ்ந்து கிடக்கிறது என்றால் இதைவிட உலகத்தில் அடிமைக்கு சான்று வேறு என்ன வேண்டும்? அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். நபிகள் நாயகம் நமக்கு என்ன போதிக்கிறார்கள்? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்து என்கிறார். ஜிகாத் என்றால் புனித போராளி. உங்களுக்கு புரியும். அப்ப அந்த அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். என்ன அநீதி? ஊழல், லஞ்சம் தெரிகிறது, தடுக்க முடியவில்லை, சகித்துக் கொள்வார். இவனை கொடுத்து பழகிக் கொள்கிறான். கண்ணு முன்னாடி வளங்கள் களவு போகிறது, கேட்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறார். அரசே மதுவை காய்ச்சி விற்கிறது, இது ஒரு கொடுமை. அரசே நஞ்சை கொடுக்கிறது தன் குடிகளுக்கு. படிக்க வைக்கிறதில் காட்டுகிற ஆர்வத்தை விட குடிக்க வைக்கிறதில் அதிக ஆர்வம் காட்டுகிறது அரசு. இது எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? ஆனால் தெரிகிறது, எதிர்க்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறான். அவன் ஊழல் செய்கிறானே, யாரு செய்யவில்லை? அவன் லஞ்சம் பெறுகிறானே, யாரு பெறவில்லை? இப்படி பிள்ளைகளெல்லாம் குடிச்சு கெடுகிறார்களே, யாரப்பா குடிக்கவில்லை? இப்படி சொல்லி 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 சகித்துக் கொள்வதில் தான் அடிமை நிலை உருவாகிறது. தொடர்ந்து சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். இப்படித்தான் அடிமை பிறக்கிறான். அப்படி அடிமைப்பட்ட இனத்தின் மக்கள் தான் நாம். இறைமகன் இயேசு இறுதியில் அவரை சிலுவையில் அறைந்து ஈட்டியால் குத்தி கொல்லும்போது அவர் சொல்வார், என் தந்தையே, இவர்களை மன்னியுங்கள், என்ன செய்கிறோம் என்றே தெரியாது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி என் இன மக்கள் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் செய்து செத்து போனார்கள், அடிமையாகி போனார்கள். அதிலும் கொடுமை, அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டார்கள். இவர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் என்ன, பண்டிகை என்றால் என்ன? மது குடிக்க வேண்டும், திரையரங்கில் போய் படம் பார்க்க வேண்டும், இவ்வளவுதான். மகிழ்ச்சி என்பதே இவ்வளவுதான். உலகத்தில் எந்த இனமும் பொழுதுபோக்கிற்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுத்தது கிடையாது. கேளிக்கையில், பொழுதுபோக்கில், கேளிக்கையில் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை நீங்கள் புரட்சிக்கு தயார் செய்யவே முடியாது.